தள்ளுவதில்லை, ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நாளை மகனே, நான் கர்த்தருடைய பிள்ளை. மனிதர்கள் தள்ளுவார்கள், உறவுகள் தள்ளும், உடன் பிறந்தவர் தள்ளுவார்கள், சொந்தம் தள்ளும். ஆனால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற இயேசு மகாராஜா ஒரு நாளும் நம்மை ஒருபோதும் நம்மை தள்ளவே மாட்டார். நம்மை தாங்கி நடக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த மகிமையான வசனங்களை வார்த்தைகளை கொண்டு ஆண்டவருடைய பாடலை பாடி அவரை உயர்த்த கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். என்னோடு சேர்ந்து அவரை உயர்த்தலாமா? ஓ ஜீசஸ், ஹalleluya. நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் உன்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் உன்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை என்றும் கைவிட மாட்டேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை என்றும் கைவிட மாட்டேன். என்னை வல்லாதவரே, தாங்கி நீரே, கிருபை உள்ளவரே. இயேசையா, என்னை வல்லாதவரே, தாங்கி நீரே, கிருபை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், கைவிடாதவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், கைவிடாதவரே. என்னை கைவிடாதவரே, என்னை தள்ளாதவரே, தாங்கி நீரே, கிருபை உள்ளவரே. நீ பயப்படாதே, தீங்கையாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ பயப்படாதே, தீங்கையாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னை பலப்படுத்தி உதவி செய்வேன், என் வழக்கத்தால் தாங்கிடுவேன். நன்றி அப்பா. உன்னை பலப்படுத்தி உதவி செய்வேன், என் வழக்கத்தால் தாங்கிடுவேன். ஆராதிப்போமா? வல்லவரே, தாங்கி நீரே, கிருபை உள்ளவரே. என்னை தள்ளாதவரே, தாங்கி நீரே, கிருபை உள்ளவரே. என்னோடு சேர்ந்து நீ நல்லவர், சர்வ வல்லவர், கைவிடாதவரே. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, இந்த மாதம், இந்த வருஷத்திலே செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. நம்முடைய மகளுக்காக, மகனுக்காக கர்த்தர் இந்த மாதத்திலே செய்ய போகிற காரியத்தை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. அவர் சகலத்தையும் படைத்த ஆண்டவர். அவர் செய்ய நினைத்தது ஒருவராலும் தடைப்பட முடியாது. என் மகளே, மகனே, விசுவாசத்தோடு இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி பார்த்து நம்முடைய முகங்களை பிரகாசமடைய செய்கிற தேவனுக்காக நீங்கள் நானும் எழுப்பி இந்த மாதம், இந்த வருஷத்தை பிரகாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை நமக்காக கர்த்தர் முன் குறித்து வைத்த சகல காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பாராக. காலாட்கள் ஓடும் போது உன்னை இழைக்க பண்ணினால் கர்த்தர் இந்த மாத வருஷத்திலே குதிரையோடு ஓடுகிற ஒரு மகிமையான ஊழியத்தை, மகிமையான காரியத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஊழியத்தை
நாட்களிலே திருச்சபையிலே பிள்ளைகள் வாழ்க்கையை கர்த்தர் செய்ய போகிறார். என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு கல்வியை கண்டாண்டவர் ஒரு நாள் உங்களை என்னையும் தெருவிலே நிற்க விட மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், இதுவரைக்கும் நடத்தினவர், இனிமேல் நடத்துவார். உங்களை என்னையும் கர்த்தர் உருவாக்கினவர். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. ஓ, நீ என் தாசன், உன்னில் நான் மகிமைப்படுவேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னாரே, அந்த தெய்வத்தை நோக்கி நீங்கள் நானும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோமா? என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கர்த்தருடைய கண்கள் என்னை கண்டிருக்கிறது. சொந்து போகாமல் ஓராபா கதராபா. நன்றி ஆவியானவரே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேனே, உன்னை எப்படி மறப்பேனோ? உன்னை பெயர் சொல்லி அழைத்தேனே, உன்னை எப்படி மறப்பேனோ? உன்னை கருவிலே கண்டேனே, உன்னை தெருவில் நிற்க விடுவேனோ? உன்னை கருவிலே கண்டேனே, உன்னை தெருவில் நிற்க விடுவேனோ? உன்னை தந்தாதவரே, தாங்கினீரே, இருவை உள்ளவர் இயேசுவே. எங்களை தந்தாதவரே, தாங்கினீரே, இருவை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், கைவிடாதவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், கைவிடாதவரே, கைவிடாதவரே, நல்லவரே, தாங்கினீரே, இருவை உள்ளவரே. உன்னை நல்லவரே, தாங்கினீரே, இருவை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், கைவிடாதவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், கைவிடாதவரே, கைவிடாதவரே. கர்த்தருடைய பிள்ளைகளே, மார்க்கு சுவிசேஷ புத்தகம் அதில் 13ஆம் அதிகாரம் அதில் 31வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வான பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி. இன்றைக்கு அவருடைய வார்த்தை நீங்கள் நானும் பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்டிலே அவருடைய வார்த்தையில் வல்லம் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் சுகம் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் ஆரோக்கியம் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் சமாதானம் இருக்கிறது. என் தேவனுடைய பிள்ளைகளே, சீமோன் பேதுரு என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் வலையை அலசி கொண்டிருக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, இந்த படகை எனக்கு தான் என்று சொல்லி அவர் கேட்டார். அந்த படகை ஆண்டவருக்காக கொடுத்தார். அவனுடைய இருதயத்தை பார்த்தார், எவ்வளவு பிரயாசப்பட்டார். வலைகளை கடலிலே போட்டார், ஒரு மீனும் அகப்படவில்லை. பரிதாபத்தோடு கூட வலை அலசி கொண்டிருந்தான். அவனிடத்தில் வலைகள் இருந்தது, படகு இருந்தது. முயற்சி செய்தான், பிரயாசப்பட்டான், எதிர்பார்த்தான். ராமோதும் அவன் கண் விழித்து தன் குடும்பத்தை நடத்த வேண்டுமே என்று சொல்லி
மீனும் அகப்படவில்லை. தோல்வியோடு கூட வலை அலசி கொண்டிருந்தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த படவை எனக்கு தாண்டி சொல்லி அது மேல் ஏறி அங்கு உட்கார்ந்து அவரை தேடி வந்த ஜனங்களுக்கு வார்த்தையை சொன்னார். அநேக ஜனங்கள் அற்புதத்தை பெற்றுக் கொண்டார். ஆண்டவர் சீமோன் பேதுருவை பார்த்து சொன்னார், நீ ஆழத்திலே வலையை போடுன்னு சொன்னார். அவன் பிரயாசப்பட்டு தோல்வியோடு உடைக்கப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொன்னாரே, அவருடைய வார்த்தையை நம்பினான். அவன் மாறுதலமாய் ஒரு காரியத்தை பேசவில்லை. ஆண்டவர், நான் முயற்சி செய்தேன், பிரயாசப்பட்டேன், ஒரு மீனும் அகப்படவில்லை, இரவு முழுதும் கண்விழித்தேன் என்று சொல்லி மாறுதல் ஒரு காரியத்தை சொல்லவில்லை. அதற்கு மாறாக அவருடைய வார்த்தையை நம்பினான். அந்த வார்த்தையில் வல்லம் இருக்கிறதை அவன் விசுவாசித்தான். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டே அவன் வலையை போட ஆரம்பித்தான். திரளான மீன்கள், வலை கிழிக்கத்தக்கதான மீன்களை கற்றுக் கொடுத்தான். என் கற்றுடைய பிள்ளை, அது என்ன அர்த்தம்? அவனிடத்திலே வலைகள் இருந்தது, படகு இருந்தது, ஆனால் தேவனுடைய வார்த்தை இல்லை. தேவனுடைய வார்த்தை வரும்போது அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தான். இன்றைக்கு கூட குடும்பத்தில் எல்லா காரியங்களும் இருந்தும் விடுதலை இல்லாமல் இருக்கிறதா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? உடைய மகனுக்காக, மகனுக்காக, குடும்பத்துக்காக, சரித்திரம் ஏற்பட்ட பலவீனத்துக்காக, வியாதிக்காக இன்றைக்கு எல்லாம் இருந்து ஒரு சுகம் இல்லை, விடுதலை இல்லை. என் மகனுக்கு ஏற்ற காலத்தில் ஒரு திருமண வாழ்க்கை நடக்கவில்லை, திருமணமாகி பல வருஷம் ஆயிடுச்சு, கர்ப்பத்தின் கனி கிடைக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையா, போராட்டமா? விரோதம் ஆட்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இருளின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? என்று உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், ஆணுடைய வார்த்தையை நம்புங்கள், ஆணுடைய வார்த்தையை விசுவாசிங்கள். வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை குழுந்து போவதில்லை. இன்றைக்கு அவர் வார்த்தை வேதத்தை வாசியுங்கள், ஜெபிக்க ஆரம்பிங்கள், அவருடைய வார்த்தை அறிக்கை சொல்லி ஜெபிங்கள். அவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே நாவுக்குள் வரும்போது, அதை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது என் மகனுக்கு, உடைய மகனுக்கு, உங்களுக்கு, உங்கள் வீட்டின் கர்த்தரை எண்ணற்ற அற்புதங்களை செய்ய கர்த்தர் வல்லமை படைத்தவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படியே ஆண்டவர் நோக்கி, ஓ ஜீசஸ், ஹalleluya, நீ நல்லவர், சர்வ வல்லவர், கைவிடாதவரே, நீ நல்லவர், சர்வ வல்லவர், எங்களை கைவிடாதவரே, கைவிடாதவரே, எங்களை தள்ளாதவரே, தாங்கி நீ